உனையன்றி எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ? நீன்றி என் இதயம் இறைவனை அடைவதுண்டோ? கார்முகிலாய் என் வாழ்வில் கருணை மழை பொழிபவரே, கனவிலும் நான் உன்னை பிரியா வரமொன்று தாருமையா. உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன், உன்னை அன்பு செய்திட உன்னருள் தேடினேன். உன்னாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணை நான் தினமும் நாடினேன். உன்னாமம் பாடிடவும் உமக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணை நான் தினமும் நாடினேன். இன்று 23/8/24 இருக்கிறோம். நாம் தினமும் ஆண்டவரின் துணையை நாடுவோம். ஏனென்றால் நமக்கு உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் அளிப்பவரும் அவரே. இதோ இன்று நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 38:1-2-3. ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை தண்டியாதேயும், என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஏனெனில் உம் அம்புகள் என்னுள் பாய்கின்றன, உமது கை என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றது. நீர் கடும் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை. நீதிமொழிகள் 20:4-5-6. மனிதர் மனதில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது, மெய்யறிவுள்ளவரோ அதை வெளிவர செய்வர். பலர் தம்மை வாக்கு பிறழாதவர் என்று கூறிக்கொள்வர், ஆனால் நம்பிக்கைக்குரியவரை கண்டுபிடிக்க யாராலும் இயலாது. இன்றைய வாசகம் எசேக்கியா 37:1-14. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளை நின்று மேலே கொண்டு வருவேன். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 22:34-40. உன் கடவுள் மீது அன்பு செலுத்து, உன் மீதும் நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. உனக்கு அடுத்திருப்பவர் என்பது ஆண்டவர் யாரை சொல்கிறார் என்றால், நமக்கு அடுத்திருப்பது யார்? எதிர் வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார் இல்லை, நம்மோடு இருப்பவர்களே, சகோதர சகோதரிகள், உறவினர்கள். இவர்களை பார்த்து தான் முதலில் நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற வேண்டும். அதுக்கு பிறகு வெளியில் வரும்பொழுது தான் மற்றவர்கள், எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னால் வீடு, முன் வீடு என்று. ஆனால் உனக்கு அடுத்திருப்பது நம் உறவுகளே. ஆண்டவர் நமக்கு எலும்புகளை, நாம் நற்செய்தியை கேட்கவில்லை என்றால் எலும்புகளுக்கு போய் போது என்று சொல்கிறார். எசேக்கியா சென்று எலும்புகள், ஆண்டவரே நான் எங்கனம் இது முடியும் என்பது நான் சொல்கிறேன், 4 புறமும் காற்றை வாங்கி அதை செய் என்று. அதேபோல் அவரும் செய்கிறார். எலும்புகள் உயிர் பெறுகின்றன. இரத்தங்கள், நம்ம உடலில் பாய்கின்ற ஒவ்வொரு இரத்தமும் நரம்பும் சதையும் எல்லாம் இறைவனால் செய்யப்பட்டவை. நாம் அதை மீறி நமக்கென்று எதுவுமே நாம் சொந்தமாக இல்லை. இதோ இன்று நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்கும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்குள் செவிமடுத்து அவருள் இணைந்து வாழ நாம் ஆசிக்கின்றோம். அதற்காக அவர் சதுசேயர் மத்திய நற்செய்தியில் சொல்வது போல சதுசேயர் வாயடைக்க செய்தார். எப்படி போய் அவர் நோக்கத்துடன், சோதிக்கும் நோக்கத்துடன், சிலருக்கு ஒருவரை சோதிக்கும் பழக்கம், சதிசேயரும் பரிசேயரும் ஆண்டவரை இதே போல் சோதித்து கொண்டே வந்தனர். அவர்கள் ஆண்டவரை கேட்கின்றனர், திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் அன்பு கூறுவது போல் நீ அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இதுவும் 2வது கட்டளை. மறைநூல்களில் இறைவாக்கு நூல்களும் இவ்விரு கட்டளையை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளிக்கிறார். நாம் இந்த இரண்டு கட்டளைகளும், ஒரு பிரபல சினிமா நடிகர் தமக்குள்ள எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு வாரி கொடுத்துவிட்டு ஒரே ஒரு ஒற்றை ரூபாயில் வெளியில் வந்தார். அவர் நம் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து, விசுவாசத்தோடு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்ததனால்
இன்று அவர் மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக நாம் எதையெல்லாம் இழக்கிறோமோ நாம் மீண்டும் அதை பெறுவோம். கோல்டன் வேர்ட்ஸ், பொன் விதிகள் என்று அழைக்கப்படும் இறை அன்பு, பிறரன்பு என்பது துத்பரியங்களில் மீதான எல்லா சட்டங்களுக்கும் இறைவாக்குகளுக்கும் இது கோல்டன் வேர்ட்ஸ், பொன் விதிகளின் மீது தான் அடங்கியுள்ளது என்பதை தன்னை சோதித்தறிய வந்த பரிசேய சட்ட நிபுணருக்கு பதில் சொல்வதன் மூலம் தெளிவாக்குகிறார் இயேசு. பயனற்றதில் மனதை செலுத்தாதவன் பாக்கியவான் என்கிறார் சங்கீத ஆசிரியர் தாவீது. தேவையற்றதும் பயனற்றதுமான விவாதங்களினால் தங்களை பிரதாபப்படுத்தி கொள்ள நினைப்பவர்கள் அடையப் போகுவது பயன் எதுவும் இல்லை. வீண்வாதம், தேவையில்லாதவற்றை நாம் வீண்வாதிக்கக்கூடாது. அதனால் இதோ இறை வார்த்தையை படிப்போம், மறப்போம், மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் முதலில் நேசிக்க பழகுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.